ஊத்து இருக்கான். அந்த ஊத்துல போய் குளிக்க போறோம். இங்க பாருங்க, வனம்னாலே குரங்குகள் அட்டகாசம் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதே மணிக்கே இங்கிட்ட வந்து கொஞ்சம் குரங்குகள் அதிகமாக தான் இருக்கு. வண்டியை நிப்பாட்டி நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிக்க நடந்து போய்க்கிருக்கோம். இந்த மாதிரி ஒத்தையடி பாதையால் நடந்து போகணும். வண்டி வந்து டூ வீலர் வந்து அலௌடு கிடையாது. ஆனால் ஒரு சிலவங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கும் அங்கே நிப்பாட்டிட்டு அப்படி நடந்து போய்க்கிருக்கோம். உள்ளே ஒரு ஊத்து இருக்குது. அந்த ஊற்றுல போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த அம்மன் கோயில், கன்னிமார் காமாட்சி அம்மன் கோயில், அதை தரிசிச்சுட்டு வரலாம். இந்த மாதிரியான ஹிடன் ஜெம் மதுரையிலே இருக்கு மக்களே. இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். கோயில் என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போகிறோம். கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டோம், நடந்து போய்க்கிருக்கோம். இதுதான் ஊத்து. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து புல்லூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. புல்லூத்து தீர்த்தம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலைக்காட்டுக்கு நடுவில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த மலையிலேருந்து வர்ற தண்ணி தான் இங்கே வந்து ஊத்தா வருது. இதுக்கு பேர் வந்து புல்லூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குளித்தோம்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு அனைத்தும் நீங்கி போகும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சுற்றிலும் காடு தான். காட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கோயில். கோயிலுக்கு பேக் சைடு வந்து ஒரு ஊத்து. அதுக்கு பேர் தான் புல்லூத்து. அந்த ஊத்துலேருந்து வர்ற தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம இங்கே வந்து தரிசிச்சுட்டு போகலாம். அதாவது நாகக்கன்னி சிலை, அதுக்கப்புறம் வந்து இது சென்டரில் இருக்கிறது வந்து முருகன் சிலை. இது வந்து நாகம்மா. இதுக்கா நாகம்மாள் சிலை, விநாயகர் சிலை அனைத்தும் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒன் டே வந்து லிங்கம். எதுக்கா லிங்கம் சிலை.